எவிடன்ஸ் கதிர் வணக்கம். நேற்றைய தினம் கரூர் சம்பவம் அப்படின்றது தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமாக மாறி இருக்கிறது. இருந்தாலும் கூட இரவோடு இரவாக உயிரிழந்தவர்கள் 39 பேர் இருந்தாலும் 30 பேருக்கு உடற்கூறாய்வு முடிந்து உடனடியாக அவர்களுடைய உடல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி? அதுதாங்க பெரிய சந்தேகமா இருக்கு, பலத்த சந்தேகம் இருக்கு. அதாவது என்னன்னா, நான் யாரையுமே இதில் பிளேம் பண்ண விரும்பல. ஒரு கொடுமையான மரணம் நடந்திருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய துயரம், அனைத்து மக்களுக்குமே துயரம். நேற்றெல்லாம் நான்லாம் இரவு தூங்கல. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ்ல என்ன இருக்குனாக்கா, நீங்க பகல் நேரத்துலதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அப்பதான் அந்த இன்ஜுரிஸ் ஊன் நல்லா தெரியும். இதுதான் போஸ்ட்மார்ட்டத்தினுடைய ரூல்ஸ் இருக்கு. 6 மணிக்கு மேல பண்ணலாம்னா பண்ணலாம். அதுக்கான சிறப்பு காரணங்கள் இருக்கணும், சிறப்பு உத்தரவு வாங்கணும். ஏன் இது பண்ணணும்ன்றதுக்கான காரணங்கள் இருக்கும். ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கான சிறப்பு காரணங்கள் அப்படி பார்க்கும்போது எனக்கு பெருசா தெரியல. இப்ப 40 பேர் இறந்துருக்கிறாங்க, 39 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன நமக்கு தெரியணுமா இல்லையா? ஒரு 2 நாள் இருந்தா என்ன, ஒரு நாள் இருந்தா என்ன, அந்த பிணத்தை பகல்லே கொஞ்சம் ஆய்வு செய்து அதோட முழுமையான அறிக்கைகள் என்ன என்ன வந்திருக்கு, அதுல ரிசல்ட்னு சொல்றது என்ன இருக்கு, எதுக்கு இந்த அவசர கதி பிணக்கூறாய்வு? அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. ஏன் இவ்வளவு வேகமா, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு துரிதமாக எந்த பிணக்கூறாய்வு இப்படி நடத்தப்படல. நான் இப்ப இதுல நான் பார்த்திருக்கிறேன். நம்ம கும்பகோணம் மரணத்துல பல மரணங்கள் நம்ம சொல்ல வரோம். இவ்வளவு ஒரே நாள் நைட்ல பண்றாங்க. எந்த டாக்டர் பண்ணாங்க, எத்தனை டாக்டர் பண்ணாங்க? இது இன்னைக்கு ஒரு சென்சிட்டிவான கேஸா இருக்கு. இது கூட்ட நெரிச்சல் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இருக்கா, இல்ல வேற ஏதாவது அது உள்ள ஆஸ்பெக்ட் இருக்கா, தெரியணுமா இல்லையா? 1 2 இப்ப நேற்று உடனே விரைவாக அவங்க அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு கமிஷன் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், 1 மேன் கமிஷன். அருணா ஜெகதீசன் ஃபைன், அவங்க பர்சனலி ஒரு நல்ல ஒரு பீப்புள் ஓரியன்டா இருப்பாங்க. அதே நேரத்துல இது ஒரு ரிட்டையர்டான ஜட்ஜை வச்சு அவங்க ஒரு இது மாதிரி போடுறாங்க, விசாரணையா போடுறாங்க. இது ஏன் இதை ஒரு சிபிஐயோ இல்ல புலனாய்வு எஸ்ஐடி மாதிரி தமிழகம் சாராத வேறு மாநில போலீசாரோ இல்ல உயர்நீதிமன்ற கண்காணிப்பிலையோ இது நம்ம ஆய்வு மேற்கொள்ளணும்ன்றது என்னுடைய இது. இப்ப இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, இது ஏன் இவ்வளவு வேகமா எனக்கு காலில இருந்து துருத்திக்கிட்டு இருக்கிற கேள்வி. எனக்கு நான் நினைச்சது என்னன்னா, இரவு 2-3 மணிக்கு தான் எனக்கு உறக்கம் வந்துச்சு. காலையில பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தா ஓகே, இது இன்னும் பிணக்கூறாய்வு 2 நாளாவது ஆகும்னு பார்க்கும்போது காலையில பார்த்தா எல்லா செய்தி ஊடகங்கள்லயும் அவங்க பிணக்கூறாய்வு செய்யப்பட்டு அந்த பாடியை முதல்வர் பார்க்கிற மாதிரி ஒரு இது வருது. ஷாக்கிங் ஆயிடுச்சு. எப்படி பண்ண முடியுது, எப்படி சாத்தியம்? இது ஏன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்ல என்னென்ன நடந்திருக்கு அதுக்குள்ள. அப்போ கூட்ட நெரிசல் அப்படின்னும் போது அவங்க மூச்சு எப்படி இருக்கும், அது எங்கெங்கெல்லாம் அது உள்ள மெடிக்கலா நீங்க எடுத்து ரிசர்ச் பண்ணி படிச்சு பாருங்க. ஒரு மூச்சு திணறல்னா உடல்ல என்னென்ன பாதிப்பு இருக்கணும், அப்ப இன்ஜுரிஸ் இருக்கா, வேற காரணங்கள் அதுல இருக்கா, இது எல்லாமே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணுமா இல்லையா? வேற காரணங்கள் எல்லாமே நம்ம மூச்சு திணறல் என்கிற அடிப்படையிலே இதை பார்க்கணுமா? இது எல்லாம் இருக்குல்ல. ஃபேக்ட்னா ஃபேக்ட் தான் நான் சொல்ல வரேன். நான் மரணங்களை யாரும் நான் பிளேம் பண்ண விரும்பல, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி பிளேம் பண்ண விரும்பல. ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்றது பார்க்கணுமா இல்லையா? அதுக்குதான் நம்ம நிக்கிறோங்க. திரு எவிடன்ஸ் கதிர், இப்ப நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய இதே சந்தேகங்கள் எங்களுக்கும் எழுந்தது. நேற்று இரவு முதல் ஜெயா பிளஸ் தொடர்ந்து நேரலை செய்துட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய கரூர் மாவட்ட செய்தியாளர்கள்ட்ட இது குறித்து கேட்டோம். ஏன் இவ்வளவு அவசரம் இந்த உடற்கூறாய்வு செய்வதில் அப்படின்றப்போ, ஏற்கனவே கரூர் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனையில மக்கள் கூட தொடங்கி விட்டார்கள். ஸோ நிலைமை இன்னும் மோசமாகிடக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை கையில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே அடையாளம் தெரிந்தவர்களுடைய உடல்களை உடற்கூறாய்வு செய்து உடனடியாக அவருடைய உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அவ்வளவு மருத்துவ ஃபெசிலிட்டி கரூர்ல இருக்கா அப்படின்னு இதை எதிர்கேள்வியை நம்ம முன் வச்ச போது கூட அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனைகள்ல இருந்து போதிய மருத்துவர்களை வர வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் அரசு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இது ஏற்றுக்கொள்ளப்படியாதானே இருக்கு. நிலைமையை கட்டுக்குள்ள வச்சுக்கணும், அதுக்காக நாங்க அவசரமா இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்றது ஒரு சரியான தகவலா இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு உங்களுடைய பார்வை? இது ஒரு கூட்ட நெரிசல் மரணங்கள் இன்னைக்கு நம்ம முன்னாடி முன்வைக்கப்படுது. ஒரு எந்த காவல் நிலைய படுகொலைகளுக்கே இவ்வளவு இரவோடு இரவாலாம் பண்ணப்படலைங்க. இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் பல மரணங்களை பார்த்துருக்கோம். துப்பாக்கி சூடு மரணங்கள் நடந்திருக்கு. எந்த படுகொலை மரணங்களும் இரவோடு இரவாக பண்ணப்பட்ட, இதை விட 17 பேர் தாமிரபரணியில கொல்லப்பட்டாங்க. அப்படிலாம் இரவோடு இரவா யாரும் பண்ணல. எத்தனையோ இதுல நடந்திருக்கு, போலீஸ் அத்துமீறல் நடந்திருக்கு. இப்படி கொத்தா யாரும் பண்ணப்படல. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு அவசரம்? இப்ப பாடி இருந்துச்சு லா அண்ட் ஆர்டர்னு யார் சொன்னா? உங்களுக்கு பாடி பிணங்கள் அங்க இருக்குதுன்னா அது லா அண்ட் ஆர்டரா? நமக்கு ஃபேக்ட் முக்கியமா இல்ல. இது எல்லாமே லா அண்ட் ஆர்டர் கணக்குல அவங்க வச்சுக்க முடியாது. இப்ப இரவோட இரவா எல்லா மக்களையும் நம்ம வரவழைச்சு இன்னைக்கு அது முடிச்சு இன்னைக்கு அடக்கம் பண்ணணும் அப்படின்னா அது
அது தேவையில்லைன்றது அது வந்து அன்னெசரின்றது இது தேவையில்லாத ஒன்று இது. ஏன்னா எத்தனையோ பக்கத்துல எவ்வளவு கரூர்ல மட்டும் இல்ல, நமக்கு தெரியும் பல சிவகங்கை பக்கத்துல இருக்கக்கூடிய 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் எல்லாம் வந்து சடலங்களை கொண்டு வந்து பிணக்கூறாக நிலை தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே வந்து அங்க சிசிடிவி கேமராவும் இருக்கு. இது சென்சிட்டிவான கேஸா இருக்கிறதுனால நான் அதெல்லாம் மறுக்கல. நான் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பேசுறதுனால இந்த பாட்டு அந்த பாட்டுன்னு சொல்ல வரல. எதுக்கு நீங்க இவ்வளவு அவசரகதியா அதை பண்ணீங்க? அப்ப இது கோர்ட்டுக்கான ஸ்பேஸ் என்ன, நீதிமன்றத்துக்கான ஸ்பேஸ் என்ன? உடனுடைய ஒன் மேன் கமிஷன் ரிட்டையர்டு கமிஷனை போடணும். இது ஒரு உங்களுக்கு இது மாதிரிலாம் இருக்குன்னா இப்ப நீங்க நேரடியாக ஜுடிஷியல் என்கொயரி விடணும் அப்படின்னு சொல்லிதான் பரவாயில்ல. ஜுடிஷியல்னா கரண்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி தலைமையில நடத்துறதுன்னு வச்சிருக்கேன். அது மாதிரியாவது ஒண்ணு இருக்கலாம். இல்ல எங்களுக்கு வந்து இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. இதுல உள்ள வருகின்ற தகவல்கள் எல்லாம் களத்துல போய் நம்ம பார்க்கும்போது நிறைய தகவல்கள் வந்து அங்கிருந்து செய்திகள் வருது. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபீல்டுல போய் ரிசர்ச் பண்ணி தான் இதை வந்து இதனுடைய நுணுக்கங்கள் என்ன, வேற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். அவங்க சொல்ற காரணங்கள் எனக்கு ஏற்புடையதா இல்லை. இது வந்து பாடி இருக்கிறதுனால லா அண்ட் ஆர்டர் இருக்கு. யார் லா அண்ட் ஆர்டர் பண்ணுவாங்க? அந்த 40 குடும்பங்களை சேர்ந்தவங்க எல்லாம் பாவங்க. அவங்க சாதாரண மக்கள், ஒரு அப்பாவிகள். அவங்க என்ன பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் எழுப்ப போறாங்க சொல்லுங்க பாப்போம். லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா ஏதோ ஒரு குரூப் இது சட்ட பிரச்சனையா ஏற்படுத்தினாக்கா யார் பண்ணுவா? இல்ல திரு எவிடன்ஸ் கதிருடைய இந்த கேள்வி அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. எவிடன்ஸ் கதிர் எழுப்பக்கூடியது வந்து மரணத்துல சந்தேகம் இருக்கு அப்படின்னு எழுப்புறீங்களா, இல்ல அரசனுடைய இந்த மிக வேகமான நடவடிக்கைகளை சந்தேகம் இருக்கு அப்படின்னு எழுப்புறீங்களா? இல்ல, என்னுடைய சந்தேகம் வந்து என்னன்னாக்க, இந்த சில நேரங்கள்ல வந்து இது வந்து நிர்வாக ரீதியான சிக்கலாக அவங்க சொன்னாலும், நிர்வாக ரீதியா நாங்க பண்ணணும் அப்படின்னு காரணங்கள் சொன்னாலும், சில நீதி சார்ந்த பணிகள்ல இந்த அவசரம் தேவையில்லை நான் சொல்ல வரேன். எங்களுக்கு ஃபேக்ட் தெரியணும், மக்களுக்கு ஃபேக்ட் தெரியணும், மக்களுக்கு சயின்டிபிக் ஃபேக்ட் தெரியணும். அதாவது நீங்க அறிவியல் பூர்வமான காரணங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஒரு அரசின் கடமை. அந்த அறிவியல் பூர்வமான காரணங்களுக்கான ஒரு நேர அவகாசத்தை வந்து நீங்க உரிய முறையில் எடுத்துக்கல அப்படின்னும் போது சந்தேகம் வரதானே செய்யும். என்ன பாசிட்டிவா செஞ்சாலும் சந்தேகம் வரதானே செய்யும். இன்னைக்கு வந்து அரசு வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இப்ப விஜய் ஒரு 20 லட்சம் கொடுக்குறாரு. இந்த காம்பன்சேஷன் ஒரு பக்கம் விடுங்க. கவர்மெண்ட் கொடுக்குற காம்பன்சேஷன், அவரு கொடுக்குற காம்பன்சேஷன் ஒரு பக்கம். நிவாரணம் எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் மக்கள் உயிர் வரப்போறது இல்லை. இப்ப இந்த ஃபேக்ட் இப்ப எல்லாரும் என்ன 2 தரப்புல இருக்கு. ஒண்ணு விஜய் ஆதரவாளருடைய பதிவா மாறுது, இல்லாட்டினா திமுக ஆதரவாளருடைய பதிவா மாறுது. அது திமுக இல்லைன்னா தவேகாவுடைய இஷ்யூ கிடையாதுங்க. இது நம்முடைய மாநிலத்துல நம்முடைய மக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க மரணங்களுக்கான நீதியை வந்து சயின்டிபிக்கா காரணங்களை அலசி சொல்றது ஒரு அரசாங்கத்துக்கு கடமை இல்லையா? அப்ப நாங்க வந்து எங்க இஷ்யூ தான் பண்ணுவோம்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாதுங்க. இது நான் எழுப்புற கேள்வி வந்து இது இப்ப எழுப்பப்படுகின்ற கேள்வி வந்து சட்டபூர்வமான கேள்வி, தர்க்க ரீதியான கேள்வி, அறிவியல் பூர்வமான கேள்வி. இதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்? நீங்க என்ன 1000 காரணம் சொல்லுங்க. பாடி எதுக்கு அவ்வளவு அவசரமா நீங்க கொடுக்கணும்? அவரு நேற்று விளக்கம் உடனடியா டிஜிபி பேசுறாரு. டிஜிபியுடைய பொறுப்பு டிஜிபி உரையாடலே தன்னை டிஃபென்ஸ்க்காக பேசுறாரு. நீங்க எல்லாமே டிஃபென்ஸ்க்காக பேசினா என்ன அர்த்தம்? அது நீங்க உடனே ஒரு ஆய்வு மேற்கொள்ளுங்க. ஒரு எங்க பிழைகள் இருக்குன்னு பாப்போங்க. இப்ப அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்றாங்க தாவேக்கா மேல. சரி, அப்ப அருணா ஜெகதீசன் அவர்கள் போட்டு நாங்க அரசியல் கலக்க விரும்பல அப்படின்னா ஒரு சிஎம் சொல்றாரு, டிப்யூட்டி சிஎம் சொல்றாரு. ஃபைன், ஓகே, எங்களுக்கு அரசியல் கலக்க விரும்பல, நானும் அரசியல் கலக்க விரும்பல. ஆனால் மரணங்களுக்கான காரணங்கள் என்ன, மரணங்களுக்கான காரணங்கள் இது அரசியல் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதுதான் நான் வெளிப்படுத்த விரும்புறேன். நாங்க அரசியல் பேசலன்றதே ஒரு அரசியல் தெரியுங்களா உங்களுக்கு? எவிடன்ஸ் கதிர் பேசுங்க, கேக்குது. இல்ல கேக்குற அரசியல் ஒருத்தவங்க சொல்றாங்கல்ல, நாங்க அரசியல் பேச விரும்பலன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்களா, அதே ஒரு அரசியல் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வச்சிருக்க இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ரொம்பவே தீவிரமான குற்றச்சாட்டு. அதனாலதான் அடுத்த கேள்வி நான் முன்வைக்கிறேன். இப்ப ஒருவேளை இந்த 39 பேருடைய உடற்கூறாய்வு காலதாமதமாக நடத்துவதற்கும் அரசுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். தாவேகா தலைவர் விஜய் சென்ற இடமெல்லாம் இல்ல முடிச்சிடுறேன் எவிடன்ஸ் கதிர், நான் முடிச்சிடுறேன் இந்த கேள்வியை. இல்ல நான் முடிச்சிடுறேன் சரியான எவிடன்ஸ் கதிர், நான் முடிச்சிடுறேன்.
இப்போ இதற்கு முன்பு திரு விஜய் சென்ற இடங்கள் எல்லாம் அவர் விமர்சித்தது திமுகவை பற்றி தான். மிக காரசாரமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கார். ஒருவேளை திமுக நினைத்திருந்தால் கூட அந்த 39 பேருடைய சடலங்களையும் மருத்துவமனையிலே வைத்து அரசியல் செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் விரைவாக அந்த உடற்கூறாய்வு செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் தானே. இதுலயே இவ்வளவு பெரிய சந்தேகம் எழணும்? இல்லங்க, நீங்க அந்த பாடியை வைக்கிறதுனால அரசியல் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்னா, பாடி இருக்குது இல்லைன்றது இல்லைங்க, ஃபேக்ட்னு ஒண்ணுங்க. அரசியலை விட்டுருங்க, நானு திருப்பி நான் அரசியலுக்குள்ளேயே நான் போகல. எனக்கு ஃபேக்ட் தேவைன்ற. இப்பவுமே உடற்கூறாய்வு நடந்திருக்கும், அதுலயே ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கும்ல எதனால இறந்தாங்க அப்படின்னு. ஒரு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான ஒரு செயல்பாடுகள் இருக்குல்ல, அதுதான் நம்ம கேட்கிறோம். இதை நான் வேற எதுவுமே இது சட்டபூர்வம் ஒண்ணு சொல்றோம், சயின்டிபிக்னு ஒண்ணு சொல்றோம். இப்ப அவங்க அரசியல் பண்றாங்க, அரசியல் பண்ணல அப்படின்ற போது இது நீங்க பாடியை ஒரு 2 நாள் வச்சு, ஒரு நாள் வச்சு அது என்ன இருக்கு, உண்மை என்ன இருக்கு, இங்க நுணுக்கமா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு பிணக்கூறாய்வு செய்வதற்கு என்னை பொறுத்தவரை 3 மணி நேரங்கள் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். அப்ப எத்தனை பேர் குழு போட்டு செஞ்சாங்க, எவ்வளவு பேர் செஞ்சாங்க, இது எல்லாம் இருக்குல்லங்க. இது எல்லாரும் ஜென்ரலா எழுப்பப்பட கேள்விதானங்க. ஒரே இரவுல 30-32 பேருடைய இதை பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பண்ண போறாங்கன்றது எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலா இந்த களத்துல இருக்கிறவங்க எழுப்பப்பட்ட கேள்விதானே. அரசனுடைய செயல்பாடுகளே எங்களுக்கு ஒருவித சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லப்பட வேண்டும், எங்களுக்கு மத்தியில் மக்கள் மத்தியில சொல்லப்பட வேண்டும் அப்படின்றது எவிடன்ஸ் கதிருடைய கருத்தா இருக்கு. கடமை அரசுக்கு உண்டு, அதான் நம்ம கேட்கிறோம். சரி எவிடன்ஸ் கதிர், தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.